ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? மறுபடி கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. காரப்பொடி கருவாடு வந்து ஒரு 12 எடுத்து வச்சிருக்கிறேன் நான். புளி வந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு, ஒரு தக்காளி, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, 2 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் வந்து குழம்புக்கு தேவையானது, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, எண்ணெய் வந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய், கடுகு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த கருவாடு வந்து இந்த தலையை வந்து இப்படி வந்து கிள்ளிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. அதேமாதிரி இந்த பக்கம் திருப்பி இது பார்த்து கிள்ளணும், ஏன்னா இதில் முள்ளுலாம் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கிள்ளிடணும். இந்த வாழையும் வந்து இப்படி உடச்சி விட்டிங்கனாலே அது உடஞ்சிடும். பாருங்க, இப்போ இது உள்ளார இந்த மாதிரி கருப்பு கருப்பாக மண்ணுலாம் இருக்கும், இந்த குடல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி கழுவுறப்போ இதெல்லாம் வந்து கையை விட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துடணும். இதேமாரி கருவாடு எல்லாத்தையும் இந்த மாதிரி தலையும் வாழையும் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு 4-5 தடவை கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயை ஊற்றிக்கிறேன் நான். இப்போ புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. யாருக்கெல்லாம் கருவாடு கார குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பூண்டையும் போட்டுக்கிறேன். பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு. முருங்கைக்காயை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். நல்லா சேர்த்து வதக்குங்க. நல்லா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். இது குழம்பு மிளகாத்தூள். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கெலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச புளியை வந்து நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க, புளி இல்லாமல். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுக்கிறேன் நான். இப்போ தேங்காவை அரைச்சிடுறேன் நான். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கருவோட சேர்த்துக்கலாம். நம்ம இதை லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த ஜாரை கழுவி ஊற்றிடுறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்புலாம் கொதிச்சு எண்ணெய்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிக்கிறேன்.
நம்மளுடைய காரப்பொடி கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.